பதம் தந்து அருள்வாய் படிவிநாயகா, பற்றினேன் உன் பாதம் தனையே படிவிநாயகா. பதிகே கணபதியே மகா கணபதியே, உலகில் வஞ்சமும் பஞ்சமும் இல்லாது அருள் புரிவாய் படிவிநாயகா. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. கெடுவாய் மனநே கதிகள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய், சுடுவாய் நடு வேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலே, எல்லாம் வல்ல ஈசனின் அருளாலே, எல்லாம் வல்ல அம்பிகையின் அருளாலே, இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையிலே முருகனின் அருளை பெற இந்த சத்சங்கத்திலே, இந்த உபன்யாசத்திலே ஈடுபட்டிருக்கும் பக்தர்களுக்கும் அன்பர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அடியேன் பீமநாதனின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். கிருஷ்ணய்யா சொன்ன மாதிரி இந்த ஓம் சரவண பவ என்று இந்த எழுதக்கூடிய இந்த விஷயமாகப்பட்டது மிக அழகாக அரங்கேறி வருகிறது. அதிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய சில பக்தர்கள் இங்கே குழுமி இருக்கிறோம். நாம் இந்த பக்தி பரிவர்த்தனை ஸ்மரணம்னு சொல்லுவோம் 9 பக்தி நிலைகளில். அப்படியாக நாம் இன்று ஸ்மரணிக்க போகின்றோம். எனது உரையை துவங்கும் பொழுது ஒரு வசனத்துடன் துவங்குவது வழக்கம். பேசும் பொழுது தலைப்புடன் பேச வேண்டும், அதுபோல வாழும் பொழுது நோக்கத்துடன் வாழ வேண்டும். பேச்சிலே கருத்திருந்தால், பேச்சிலே தலைப்பு இருந்தால் கருத்திலே பிடிப்பு இருக்கும். அதுபோல வாழ்விலே நோக்கம் இருந்தால் மட்டும்தான் மனதிலே நிறைவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அடுத்த ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ உடனே பயந்துராதில்லைன்னு 1 மணி நேரம் பேசுவாரான்னு அந்த அந்த காலகட்டத்திற்கு நம்ம ஒரு தலைப்பில் சிந்திக்க போகிறோம். ஐயா சொன்ன மாதிரி அந்த தலைப்பு என்னென்னா, ஆறுமுகனே ஆதாரம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கோம். இந்த தலைப்புக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன வழக்கம் அப்படின்னா, அந்த தலைப்பினுடைய அர்த்தத்தை நம்ம முன்னாடி புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம என்ன சிந்திக்க போகிறோம்னு தெரியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு தீபாவளிக்கு துணி எடுக்க போகிறோன்னா நம்ம இடுப்பு அளவு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பேண்ட்டோ இல்லை ஒரு துணியோ வாங்க முடியும் இல்லையா? அப்போது அது மாதிரி இந்த அடுத்த ஒரு 1 மணி நேரத்துக்கு என்ன சிந்திக்க போகிறோன்னா, அந்த தலைப்பினுடைய அர்த்தம் புரிஞ்சுட்டால் தான் நம்ம போட்டுக்கிற பேண்ட்டு வந்து பொருந்தும். அதுபோல் ஆறுமுகனே ஆதாரம், இந்த 2 சொற்களுமே நமக்கு மிக 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 பரிச்சயமான சொற்கள் தமிழகத்தில். ஆறுமுகன்னு சொன்னால் தெரியாமல் இருக்குமா? அப்போது 6 முகங்களை கொண்ட முருகப்பெருமான். தேவர்களும் அசுரர்களும் போர் செய்யும் பொழுது தேவர்களால் ரொம்ப சிரமப்படுறார். அதனால் சிவபெருமான்கிட்ட வந்து அருள் வாழிங்கன்னு கேட்கும் பொழுது அவர் இந்த நெற்றிக்கண்ணிலிருந்து 6 ஜோதியாக வருகிறார். சரவண பொய்கையிலே கார்த்திகை பெண்டர் வளர்க்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு ரொம்ப நன்னா தெரிஞ்ச விஷயந்தான். அப்புறம் உமையாள் வந்து என்ன பண்ணுறா, ஒன்று திரட்டி 6 முகனாக நமக்கு அவதாரம் செய்வதற்கு உதவி புரிகின்றாள். அப்புறம் அவர் வந்து போர் புரிந்து அனைவரையும் காப்பாற்றினார். அப்படியாக நமக்கு 6 முகன் கிடைத்தார் என்பது சிறு புராண சுருக்கம். அப்போது ஆதாரம் அப்படின்னா மிக முக்கியமானது. நமக்கு எதுவும் பாருங்கோ, ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த நம்ம சத்சங்கத்தில் இப்போ பேசணும் அப்படின்னா செல்ஃபோன் தான் நமக்கு ஆதாரம். அந்த செல்ஃபோனுக்கு பேட்ரி தான் ஆதாரம். அந்த பேட்ரிக்கு எனர்ஜி தான் ஆதாரம். அந்த எனர்ஜி எங்கேருந்து வர்றது? நமக்கு பஞ்சபூதத்திலேருந்து வர்றது. அப்போ அந்த பஞ்சபூதத்திற்கு முருகப்பெருமான் தான் ஆதாரம். ஒரு சாதாரண பேசணும் அப்படின்னாலே நமக்கு முருகப்பெருமானுடைய அருளாகப்பட்டது ஆதாரமாக விளங்குகிறது இல்லையா? அப்போது இந்த உடம்புக்குள்ளே ஆன்மா வந்து மாட்டின்னு இருக்கு இல்லையா? நம்மெல்லாம் இப்போ எதில் மாட்டின்னு இருக்கோம்? பேங்க் கடனில் மாட்டின்னு இருக்கோம், கிரெடிட் கார்டு கடனில் மாட்டின்னு இருக்கோம் இல்லையா? அதுலேருந்து வெளில வரணும் தானே எப்படியாவது எல்லாரும் போராடுறோம். அதுபோல் இந்த உடம்புக்குள்ளே ஆன்மாவாகப்பட்டது மாட்டின்னு இருக்கு இந்த சம்சார கடலை. எப்படியாவது நான் வந்து இந்த கடலை விட்டு வெளிவந்து முருகனின் திருவடியை பற்றிவிட மாட்டேனா என்று என்ன பண்ணுறது, ரொம்ப போராடின்னு இருக்கு. அப்போ அதுக்கெல்லாம் நாம் அதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் முருகனின் திருவருளாகப்பட்டது நமக்கு ஆதாரமாக இருந்தால் மட்டும்தான் நாம் அதை அடைவோம் என்பதற்கான அடிப்படை தான் ஆறுமுகனே ஆதாரம் அப்படிங்கிற தலைப்பினுடைய மிகச் சுருக்கமான விஷயம். ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ண போகிறோம், அப்படியே பொறுமையாக உள்ளே போக போகிறோம். இப்போ தான் கந்தசஷ்டி விழாவாகப்பட்டது பெரும் விமர்சையாக நம்ம எல்லாரும் அனுசரிச்சிருப்போம் இல்லையா? அப்போது அதிலேருந்து நம்ம துவங்கலாம் என்று நான் எண்ணுகின்றேன். அதோட பொறுமையாக அப்புறம் ஒரு திருப்புகழ் இருக்குது. அந்த திருப்புகழை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சிறுகதை, அப்பப்போ ஒரு கதை சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சோர்வடையப்படாது இல்லையா? இந்த மூட்டை தூக்கிட்டு போகிறவாலாம் அப்பப்போ ஏழை வயலசான்னு சொல்கிற மாதிரி நம்ம என்னதான் திருப்புகழாகப்பட்டது நமக்கு மணக்க மணக்க இருந்தாலும் மனமாகப்பட்டது அப்பப்போ சோர்வடையும். அப்போ ஒரு விளம்பரம் வர்ற
வர்ற மாதிரி நான் இடையிடையே என்ன சொல்லுவேன், ஒரு சிறுகதையோ அல்லது ஒரு பிட்டோ அப்பப்போ சொல்லி நமக்கு களைப்பு தெரியாமல் நம்ம போகலாம். அப்போ எதுலேருந்து நம்ம துவங்கலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப ரொம்ப நன்னா தெரிஞ்ச கந்தசஷ்டி கவசத்திலிருந்து நாம் துவங்கலாம். நமக்கு அதில் ஒரு பாருங்க, நமக்கு அறுபடை வீட்டிற்கும் 6 கந்தசஷ்டி கவசங்கள் இருக்கிறது. அதற்கு நமக்கு தேவராய சுவாமிகள் என்ன கொடுத்துருக்கிறார், அதிலேருந்து ஒரு காப்பு செய்யுள், இந்த 6த்துக்கும் சேர்த்து ஒரு காப்பு செய்யுள் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ போர் செய்ய போகிறோன்னு வைங்களேன், நம்ம போர் செய்ய போகும்போது நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு கவசம்னு ஒன்று வேணும் இல்லையா? கவசம்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம போர் செய்ய போக முடியும். இப்போ நம்ம பால் வாங்க போகிறோம், ஒரு பைக்கில் ஏறி போகிறோன்னு வைங்கோ, நம் தலையை காக்க வேண்டும் என்றால் நமக்கு தலைக்கவசம்னு ஒன்று அவசியம். அங்கே ஒரு ஸ்ட்ராப்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம எல்லாம் இந்த ஆன்மாவாகப்பட்டது உடலிலிருந்து போரிட்டு வெளிப்பட வேண்டும் என்றால், நம் வினைகளில் இருந்தெல்லாம் வெளிப்பட வேண்டும் என்றால் போர் செய்யணும். அப்படி போர் செய்யும் பொழுது நமக்கு கவசம் அவசியம். அந்த கவசத்திற்கு புடி என்பது அவசியம். ஏன்னா இதே ஒன்று பிடிச்சிருந்தா தானே நமக்கு கவசம் நமக்கு முன்னாடி நம்ம காப்பாற்றும். அந்த புடியாக இருப்பது தான் எது? அந்த காப்பு செய்யுள். அது பாருங்க, நமக்கு இதெல்லாம் நம்ம ஆண்டாண்டு காலமாக எத்தனையோ வருஷமாக நமக்கு நன்னா தெரிஞ்சது. ஆனால் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய சூட்சமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ பார்த்தாலும் பொருள் தெரியாமலேவே நம்மளால் கடந்து போயிட முடியுமா எல்லா விஷயத்தையும்? அந்த பொருள் பாருங்கோ, இந்த 6 வரையும் நமக்கு நன்னா தெரியும். இந்த 6 நீங்கள் கவனிக்கலாம். இப்போ சரவண பவ அதுலேயும் 6 இருக்கும். 6 முக கடவுள், அவருக்கு 6 முகம் இருக்கும். நம்ம எல்லாம் இந்த ஆன்மாவை உள்ளடக்கி இருக்கு இல்லையா, இந்த உடம்புக்குள்ளே உள்ளடக்கி இருக்கு இல்லையா, அதுக்கு 6 விஷயங்கள் தான் காரணம். காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரிய. இது கலியினுடைய புலன்களாக பார்க்கப்படுறது இந்த 6. இது மாதிரி பல 6 நம்ம இடத்துல சுற்றிகிட்டே இருக்கும் பாருங்க. நம்மளும் சம்சார ஆற்றுல தான் மாட்டின்னு இருக்கோம். அதில் நீந்தி என்ன பண்ணணும், நம்ம வெளில வரணும். அது மாதிரி இந்த 6 வரிகள் நமக்கு என்ன பண்ணுறது, இங்கேயும் இந்த காப்பு செயலையும் 6 வரி இருக்குது பாருங்க. இது நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் பதம் பிரித்து நம்ம அதை சிந்திக்கும் பொழுது நமக்கு அந்த பக்தி எவ்வளோ நன்னா இருக்கும் பாருங்க. அதை துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், இந்த வசனம் நமக்கு தெரியாதா? ரொம்ப நன்னா தெரியும். இதை உள்வாங்குவதற்கு முன்பாக நம்ம சமயத்தில் பாருங்கோ 3 வகையாக பிரிச்சிருக்கா பக்தியை. இப்போ தமிழில் பக்தி என்பது சமஸ்கிருத சொல். தமிழில் சொல்லணும்னா ஒருமை அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நிலையான மனதோடு. இப்போ ஒரு சாயந்தரம், இப்போ 1 மணி நேரம் நம்ம இப்போ இணைஞ்சிருக்கோம் இல்லையா, இது என்னென்னு சொல்லலாம், நாம் பக்தி செய்கின்றோம். ஒரு 1 மணி நேரம் மனசை ஒருநிலைப்படுத்தணும்னா அதற்கு பக்தி அப்படின்னு பேர். இதையே ஒரு வாரத்திற்கோ ஒரு 6 நாள் கந்தசஷ்டி விரதம்னு சொல்கிறோன்னு வைங்க, ஒரு 6 நாள் இல்லைனா இப்போ கார்த்திகை மாதம் பிறக்கிறது, அப்போது ஐயப்பனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு விரதம் இருப்போம் நம்ம. அப்போது அந்த 1 மணி நேரத்திற்கு ஒரு நிலையான மனதை கொஞ்சம் நீட்டிச்சோன்னு வைங்க, ஒரு 7 நாளைக்கோ 6 நாளைக்கோ 48 நாளைக்கோ நீட்டிச்சோம் அப்படின்னா அதற்கு விரதம் அப்படின்னு பேர். நமக்கு என்ன தெரியும், அந்த விரதத்தையே நாம் வாழ்நாள் முழுவதும் நீட்டிக்கும் பொழுது அதற்கு தவம் என்று பெயர். அப்போ கொஞ்ச நேரம் பண்ணால் அதற்கு பக்தின்னு பேர், ஒரு சில நாட்களுக்கு பண்ணால் அதற்கு விரதம்னு பேர். அதையே நம் வாழ்நாள் சங்கல்பமாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதற்கு தவம் என்று பெயர். இப்போ அதுக்கும் தேவராய சுவாமிகள் பாருங்கோ, அதை கொண்டு அழகாக இங்கே இந்த 3 வரியில் நிறுத்திடுறார். இந்த இவ்வளோ பெரிய அம்சத்தை கொண்டு நிறுத்துறார். துதிப்போர்க்கு வல்வினை போம். இப்போது மனம், மொழி, மெய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம 3 வகையாக நம்ம நம் வினைகளை செய்கிறோம். அப்போ துதிப்போருக்கு யாராவது ஒருத்தர் வாய் விட்டு இந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கிறான்னு வைங்களேன், அவளுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் இல்லையா? ஏதாவது ஒரு துணி வாங்க போகிறோன்னா ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசமாக நமக்கு வேணும். ஏதாவது ஒன்று என்ன வேணும், எது பண்ணாலும் நாம் பிரதிபலனை எதிர்பார்த்து கொண்டே நாம் அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ நமக்கு என்ன இந்த இடத்துல நாம் துதிப்போருக்கு இந்த கந்தசஷ்டி கவசத்தை பாடினால் நமக்கு என்ன கிடைக்கும்? சாமி எனக்கு என்ன கிடைக்கும்? வல்வினை போம். நாம் இத்தனை ஆண்டுகளாக பல பாப புண்ணியங்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அதிலிருந்து ஏற்படக்கூடிய வினைகள் அனைத்தும் நம்மை விட்டு போகுமா? பாருங்க, நம்ம எங்கே பேசிட்டு இருக்கோம், இங்கே கீழே பேசிட்டு இருக்கோம். அவர் எடுத்த உடனே மேலே போயிட்டார். யார் ஒருவர் கந்தசஷ்டி கவசத்தை சொல்லுகிறாரோ, வாய் விட்டு சொல்லுகிறாரோ, அவளுக்கு வல்வினை போம். அது மட்டும் இல்லையா, துன்பம் போம். அதனால் ஏற்படக்கூடிய உயிரில் ஏற்படக்கூடிய துன்பமும் போயிடுமா. அப்போ வல்வினை போம், துன்பம் போம். இந்த துதிப்போர்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பக்தி. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு தரம் சாயந்தரம் 6 மணிக்கு ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் என்ன பண்ணுவா, இல்லை யூடியூப்லேயோ லைவ்லையோ என்ன பண்ணுவா, நமக்கு இதை ஒளிபரப்போம். நம்ம உட்காந்துன்னு ஏதோ ஒரு விளக்கு ஏற்றிண்டோ, இல்லைனா பூ கட்டிண்டோ, இல்லை பாத்திரம் தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்மளுக்கு அறியாமல் சொல்லிகிட்டே இருப்போம், இல்லை வாயால் சொல்லிகிட்டே இருப்போம். நம்ம அப்படி பண்ணும்பொழுதே நமக்கு வினைகள்லாம் போயிடுமா. இது முதல் கட்டமாக சொல்கிறார்.
இரண்டாவது, நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும். நெஞ்சில் பதிப்போர்க்கு, இப்போ நம்ம அறியாமல் சொல்லிகிட்டே இருப்போமா, ஏதோ வேலை பார்த்துட்டே வாயால் என்ன பண்ணுறோம், மெய்யால் சொல்கிறோம். அடுத்தது நெஞ்சில் பதிப்போருக்கு, நம்மளை அறியாமல் என்ன ஆகிடுவது, மனப்பாடம் ஆகிடும் நமக்கு. நம்ம இப்போ பாத்திரம் தேய்ச்சிட்டே டிவியில் ஓடணும்னு அவசியம் இல்லை. தூங்கிட்டு இருக்கும் போதும் சொல்லுவோம், மூழ்கிட்டு இருக்கும் போதும் சொல்லுவோம், வண்டி ஓட்டும் போதும் சொல்லுவோம். எதை எப்போ என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே மனமாகப்பட்டது என்ன பண்ணிகிட்டே இருக்கும், மனனம் செய்து நெஞ்சில் பதிப்போருக்கு. சரி, வினை போயிடும் சுவாமி, நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம், துதித்தால் வினை போயிடும்னு சொல்கிறார். நெஞ்சில் பதித்தால் என்ன கிடைக்கும், நமக்கு தான் என்ன கிடைக்கும்ன்ற எண்ணம் நம்மளை விடவே விடாது இல்லையா. நெஞ்சில் பதிப்போருக்கு என்ன கிடைக்குமா, செல்வம் பலித்து. என்ன சுவாமி, ஒன்றுமே செல்வமா, எல்லாம் வினை போயிடும். இந்த இடத்துல எதை செல்வம் என்று குறிக்கின்றார்னா, ஏதோ வீடு வாசல் அல்லது பெரிய காரு பங்களா அதல்ல, அல்லது அது வெளியில் புறத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள். அகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள் என்னது, பொறுமை, நியாயம், உண்மை, இதெல்லாம் நம்ம அகத்திலே இருக்கக்கூடிய செல்வங்கள்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் கிடைக்கும்னு அவர் சொல்கிறாரா. செல்வம் பலித்துனா கிடையாது. அனைத்தும் கிடைக்க பெற்றால் மட்டும்தான், அனைத்து செல்வங்களும் கிடைக்க பெற்றால் மட்டும்தான் இந்த மனித செல்வமாகப்பட்டது உருவாகுகிறது. நமக்கும் நாய்க்கும் குரங்குக்கும் என்ன வித்தியாசம், குரங்கும் மப்பம் பிடிக்கும், குரங்கும் உரசி பார்த்தா அதுக்கும் தெரியும், கண்ணால் பார்க்கறது, சாப்பிட்றது, கேட்கறது, அதற்கும் அதே ஐம்புலன்கள் தான் இருக்கிறது இல்லையா. நமக்கு என்ன நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, நமக்கும் அதே ஐம்புலன்கள் இருக்கிறது. அதை தாண்டி இந்த கால்நடைக்கு மனம் இருக்கும் காரணத்தினால்தான் நாம் மனிதன் என்று அழைக்கப்படுகின்றோம். அந்த மனதை நாம் ஒருநிலைப்படுத்தும் பொழுது நாம் தான் அந்த செல்வம் என்பதை அறிகின்றோம். அப்படின்னா செல்வம் பலித்துனா என்ன அர்த்தம், முருகப்பெருமானை நினைக்கக்கூடிய மனம் கொண்ட கால்நடை நாம். அப்போ நாம் தான் செல்வம். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, அருமையாக 10 விரல்கள் இருக்குது. அதற்கு செல்வம்னா மோதிரம் வேணுங்கிறது புறத்திலே யோசிக்கக்கூடியது. ஆனால் நெஞ்சில் பதிப்போருக்கு என்னவா, நம்ம இடத்திலே அழகாக 10 விரல்கள் இருக்கிறது, 10 விரல்கள் இருக்கிறது என்பதை நாம் உணர்வோம். அதுதான் செல்வம் பலித்து. அடுத்தது பாருங்க, இப்போ செல்வம் பலித்திருத்து இல்லையா, கதித்து ஓங்கும். இந்த கதித்து ஓங்குங்கிறதுக்கு தமிழ் பாருங்க, தமிழ் என்பது அவ்வளவு அழகானது. 2 ஸ்லேடையாக இருக்கு. கதினா என்னன்னா நமக்கு தெரியும், சரணாகதி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்போ முருகனே சரணாகதி, கால் நமஸ்காரம் பண்ணிடுறது. இப்போ நவீன கணவன்கள்லாம் இருந்தாங்கன்னா பொண்டாட்டியே சரணாகதி, எங்கே திட்ட போகிறாங்கிற பயத்தில் அம்மா நீ என்ன சொல்லியோ நான் கேட்குறேன் அப்படின்னு இப்போ இருக்கக்கூடிய ஆண்கள் என்ன ஆகிட்டா, இப்போ மனைவிகள் இடத்துல சரணாகதி அடையக்கூடிய நிலைக்கு வந்தாச்சு. அப்போது கதி என்றால் என்ன, திருவடியை பற்றி எப்பொழுதும் இருப்பது அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா, கதி என்றால் விரைவு, வேகம். நாம் இப்பொழுது எந்த வேகத்தில் சென்று இருக்கோமோ அதை விட பன்மடங்கு அதிகமாக இருந்தால் கதி. இன்னமும் ஸ்ரீலங்காவில் பார்த்தோம்னா இந்த கதி என்ற சொல் அவள் வழக்கத்தில் இருக்க, நம்மெல்லாம் விட்டுட்டோம். நம்ம அவ்வளோ பெருசாக பேசுறது, வேகமாக போ, எங்கே ஸ்பீடாக போன்னு தான் சொல்கிறோம், வேகமே சொல்கிறதில்ல, விரைவுன்னு சொல்கிறதில்ல இல்லையா, தங்கிலீஷ் தானே பேசுகிறோம் நம்ம. அப்போது கதி என்றால் என்ன, விரைவு என்று பொருள். அப்போது நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து, நாம் தான் இந்த செல்வம் என்பதை நமக்கு பலிக்க செய்யுமாம், உணரச் செய்யுமாம். உணர்ந்து கதித்து ஓங்கும். இது 2 சொல்ல எடுத்துக்கலாம். என்னது, நம்ம முருகனின் திருவடியை பற்றுவோம், கதித்து ஓங்கும். இல்லைன்னா 2வது என்ன, கதித்து ஓங்கும், வேகமாக என்ன பண்ணிடுவோம், முருகனின் திருவடியை பற்றி விடுவோம். இப்போ என்ன பண்ணோம், முதல்ல நாம் பக்தியாக ஒரு முறை சாயந்தரத்தில் சும்மா சொன்னோம். நெஞ்சில் பதித்து என்ன பண்ணுறோம், கொஞ்ச நாளைக்கு சொல்லிகிட்டே இருக்கும். 3வது, நாம் எப்பொழுது இந்த கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்து கொண்டே இருக்கின்றோமோ அப்பொழுது 3வது வரியாக மிக முக்கிய வரியை நமக்கு தெரியப்படுத்துகின்றார். அதுதான் நிஷ்டையும் கைகூடும். நிஷ்டைனா என்ன, அதுக்கு அத்வைத்த தாத்பரியம்னு பேர். என்னன்னா, நாம் வேறு முருகன் வேறு என்று பிரிக்க முடியாமல், நம்ம தான் இந்த கந்தசஷ்டி கவசத்தை சொல்கிறோன்னே நமக்கு உணர்வு இருக்காது. அந்த அளவுக்கு நாமும் முருகனும் என்ன பண்ணிடுவோம், ஒன்றரை கலந்து விடுவோம். முருகா என்ற ஒற்றை நாமம் போரும், தெரியுமா. பாருங்க, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த மரத்திற்கு மேலே 1000 காகங்கள் அமர்ந்திருக்கிறது. எத்தனை, 1000 காகங்கள் அமர்ந்திருக்கிறது. அதுக்கு மேலே ஒரே ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோன்னு வைங்களேன், அங்கே 1000 காகங்களும் பறந்து போகும். அதுபோல் நாம் நம்ம மனுஷன் இருக்கான் இல்லையா, இந்த மனிதனாகப்பட்டவன் முதுகில் என்ன இருக்கான், 1000 பாவங்கள் அமர்ந்திருக்கிறது, 1000 பாவங்கள் அமர்ந்திருக்கின்றன. நாம் ஒற்றை சொல்லான அங்கே கல்லை விட்டு எரியிறோம் இல்லையா, அதுபோல நாம் ஒற்றை சொல்லான முருகா என்னும் சொல்லை சொல்லும் பொழுது அந்த இடத்திலே 1000 காகங்கள் பறந்தன, இந்த இடத்திலே 1000 பாவங்களும் பறக்கும். அதற்கான எடுத்துக்காட்டு தான் என்ன, நிஷ்டையும் கைகூடும். கொஞ்ச நேரம் சொல்லி
கொஞ்ச நாளைக்கு சொல்லி நாம் சொல்லுகின்றோமா இல்லையா என்பதை உள்ளுக்குள்ள ஊறி எப்போ நம் கந்தசஷ்டி கவசத்தை நாம் சொல்லுகின்றோமோ அப்பொழுது நிஷ்டையும் கைகூடும். இப்போ நிஷ்டைனா என்ன, மனசுக்குள்ளே நம்ம இப்போ சுவாமி வந்து நிஷ்டையில் இருக்கிறார் அப்படின்னா தூங்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம் இல்லை, அவர் மனதை ஒருநிலை செய்து விட்டார் என்று பொருள். அப்போது நம்ம நிஷ்டையில் என்ன மனசில் குறிக்கோள் வச்சுருக்கணும், கை கூடும்னு என்ன அர்த்தம், எதையோ ஒன்று நம்ம செஞ்சால் தானே கை கூடும். எதை நம்ம மனசில் நிறுத்துகிறோமாம், நாம் முருகனின் திருவடியை பற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டே அதுவே குறிக்கோளாக நான் இந்த உரையை துவங்கும் பொழுது சொன்னேன். என்னது, யார் ஒருவருக்கு வாழ்விலே நோக்கம் இருக்கிறதோ அவருக்கு மனத்திலே நிறைவு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல இந்த உயிராகப்பட்டது நிறைவை எட்ட வேண்டும் என்றால் இந்த கந்தசஷ்டி கவசத்தில் சொல்கிற மாதிரி நிஷ்டையும் கைகூடும். மனதிலே முருகா முருகா என்ற ஒற்றை சொல் எப்பொழுது கலந்திருக்கிறதோ அப்பொழுது நாம் மனதிலே இந்த கந்தசஷ்டி கவசத்தை இரண்டரை கலந்து தெரியாமல் சொல்லும் பொழுது கட்டாயமாக நமக்கு இறைவனின் திருவடியாகப்பட்டது நம்மால் சுலபமாக பற்ற முடியும் என்று முதல் 3 வரி தான். உங்களால் முழு கந்தசஷ்டி கவசம் சொல்ல முடியலையா, முதல் 3 வரியை சொன்னாலே போதும். பாருங்க, மொத்தத்தையும் கொண்டு வந்து அடக்கிட்டார். கடைசியாக பாருங்க, அந்த 4வது வரி, நிமலர் அருள் கந்தசஷ்டி கவசம் தனை. இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா, எதை சொல்லணும்னா நிமலர் அருள். நமக்கு மலம்னா என்னன்னு நமக்கு என்ன தெரியும், ஆணவம் கண்மம் மாயை எல்லாம் நான் அப்படிங்கிற பயங்கரமான செருக்கு, நான் என்ற எண்ணம். அடுத்தது எனது, ஏன் செல்போன், என்னோட முண்டாட்டி, எங்கள் அம்மா அப்பா, ஏன் பசங்க, ஏன் காரு, ஏன் பைக்கு, ஏன் துணிமணி, எத்தனை என்னதுன்னு நம்ம என்ன பண்ணுறோம், அத்துணை பற்று நமக்கு இல்லையா, அவ்வளவும் என்னதுன்னு சொல்கிறோம். 3வது 2ம் கலக்கும் பொழுது நமக்கு மாயாக்குள்ளே மாட்டின்னு என்ன பண்ணுவோம், படாத பாடுபடுவோம், மாயைக்குள்ள மாட்டேன் இல்லையா. அப்படி நிமலர்னா என்ன, இந்த இடத்துல இந்த மும்மலங்களை களையவல்ல முருகப்பெருமானோட பேர் தான் என்ன, நிமலர். அருள் மிக முக்கியமான சொல். இப்போது அருளுக்கு பாருங்கோ, நான் ஒரு முன்னாடி நம்ம அந்த கிருஷ்ணன் மாமா வந்து கூப்பிட்டுருந்தார் அங்கே உபன்யாசத்துக்கு, அப்போ நான் வந்து அந்த சத்சங்கத்தில் சொன்னேன். இப்போ இன்னொரு முறை சிந்திக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அரைச்ச மாவையே அரைக்கக்கூடிய புளியாத மாவு ஒன்று தெரியுமா, பக்தி மட்டும்தான். நம்ம இப்போ அருணகிரி பெருமானுடைய வரலாற்றை பாட்டாலும் நம்ம திருப்பி உட்காந்து முழுசாக கேட்போம். இல்லைனா வந்து அடியார் பெருமக்கள், யார் நாயன்மார்களாக இருக்கட்டும் அல்லது ஆழ்வார்களாக இருக்கட்டும், இல்லை முருகப்பெருமானுடைய பல லீலைகளாக இருக்கட்டும், அல்ல எத்தனை முறை நம்ம சிந்தித்தாலும் நமக்கு புளியாத மாவு பக்தி மட்டும்தான். அப்போது அருள்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் முன்னாடி. ஏன்னா அருள்மிகு கந்தசுவாமி, இப்போ திருப்போரூரில் முருகன் இருக்கார், அருள்மிகு கந்தசுவாமின்னு சொல்கிறோம். அந்த அருள்னா என்ன, இப்போ ஒரு தாய் இருக்கிறாள், அந்த தாய் வந்து வீட்டில் உள்ள சமைச்சின்னு இருக்கான்னு வச்சுப்போமே, அவளுக்கு ஒரு 2 வயசில் ஒரு குழந்தை இருக்குது, அது வெளியில் வராண்டால விளையாடின்னு இருக்குன்னு வச்சுப்போம், பக்கத்தில் நிறையா குழந்தைகள் இருக்கும் விளையாடின்னு இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ விளையாடும்போது திடீர்னு டமால்னு ஒரு சத்தம் கேட்டு ஒரு அழுக சத்தம் கேட்குறது. அந்த தாய் என்ன பண்ணுவா, யார் எழுந்தா எனக்கு என்ன அப்படின்னு காய்கறி நறுக்கின்னு இருப்பாளா, போட்டபடியே அப்படியே விட்டுட்டு கிடுன்னு ஓடிப்பா என்ன பாப்பா, ஐயோ குழந்தை அழறதே, பாப்பமா மாட்டாளா, தாய்மையின் குணம் என்ன, போய் காப்பாற்ற வேண்டும், உடனே போய் பாப்பா. அந்த பார்க்கும் பொழுது அந்த தாய்க்கு முதல்ல என்ன தெரியுமா மனசில் படுமா, அந்த குழந்தையை பார்த்த உடனே தான் குழந்தை இல்லைன்னு வைங்க, இப்போ 4வது ஆத்து குழந்தை அடிபட்டு தான் குழந்தை இல்லை, வேற ஒரு குழந்தை அடிபட்டு அழகுதுன்னு வச்சுப்போமே, என்ன தெரியுமா தோணுமா முதல்ல அந்த தாய்க்கு, அப்பாடா என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை தோணுமா தோணாதா முதல்ல, அப்பா இந்த என் குழந்தைக்கு எதுவும் ஆகலை. அதுக்கப்புறம் பரிவு ஏற்படும், என்னது 2வதா, ஐயோ யாருன்னு தெரியல, யார் குழந்தைன்னு தெரியலையே, 3வது விட 4வது விடன்னு தெரியலையே, காப்பாற்றணுமே அப்படின்னு என்ன பண்ணுவா, உடனே போய் ஒரு காப்பாற்ற போவா இல்லையா. இந்த இடம்தான் அன்பிற்கும் அருளிற்குமான வித்தியாசம். இப்போ அந்த தாயாகப்பட்டவள் போன உடனே தன் குழந்தைக்கு ஒன்றும் ஆகலைன்னு நினைக்கிறா இல்லையா, இதுதான் வந்து அன்பின் வெளிப்பாடு. ஒருவேளை அந்த தாய் வெளில போன உடனேவே அந்த வேறு ஏதோ ஒரு குழந்தைக்கு அடிபட்டு இருந்தாலும் முதல்ல என்ன நினைக்கணும், அடடா யார் குழந்தைக்கோ அடிபட்டுடுத்தே அப்படின்னு நினச்சிட்டு 2வதாக தன் குழந்தை இல்லைன்னு நினைக்கிறான்னு வைங்கோ, அதுதான் அருளின் வெளிப்பாடு. நான் எனது இந்த மாயைக்குள்ள மாட்டாமல் யாருக்கு துன்பம் ஏற்பட்டாலும் தனக்கு ஏற்பட்டதாக நாம் நினைக்கிறோம் இல்லையா, இதற்குத்தான் அருள் என்று பெயர். அப்போ முருகப்பெருமான் எந்த வித்தியாசம் பார்த்து நமக்கு அருள் பாதிக்காமல் இருந்துடுவாரா, நாம் ஒரு நிலையான மனதோடு இருக்கும்போது கட்டாயமாக நம்ம அருளாகப்பட்டது யாராலும் தடுக்க முடியாது. அதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் தேவராய சுவாமிகள் நமக்கு, நிமலர் அருள்.
அப்போ முருகப்பெருமான் மும்மலங்களை எப்படி அருள்பாலிப்பார்? நமக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லாமல், வித்தியாசங்கள் இல்லாமல் நாம் எப்பொழுது மனதை ஒருநிலைப்படுத்துகிறோமோ அப்பொழுது கட்டாயமாக முருகப்பெருமான் நமக்கு அருளை பாலிப்பார். கந்தசஷ்டி கவசந்தனை இப்போ இந்த கந்தசஷ்டி கவசத்தை நம்ம இப்படி துதித்து நெஞ்சில் நிறுத்தி நிச்சயம் கைகூடுற மாதிரி செய்யும்பொழுது முருகப்பெருமான் எப்படி பண்ணுவார்? நமக்கு அருள் பாலிப்பார் அப்படின்னு முதல் 4 வரியில சொல்றாரு இல்லையா? கடைசி 2 வரி பாருங்க. அமரர் இடர் தீர அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. இந்த 2 வரி பாருங்க. எப்படி நமக்கு அருள் பாலிப்பாராம்? இந்த மனித உடல் உள்ளுக்குள்ள 6 ஆதாரங்கள் இருக்கு. எப்படின்னா கீழே இருந்து மேலே வரும். இப்போ மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை அப்படின்னு சொல்லக்கூடிய 6 ஆதாரங்கள் உள்ள இருக்குது. அதான் பாருங்கள், தலைப்பே பாருங்கள், 6 முகனே ஆதாரம். ஒரு ஆன்மாவாகப்பட்டது மூலாதாரத்திலேருந்து ஒன்று ஒன்றா மேலே படிப்படியாக மேலே வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறது? மேலே கபால மோட்சம் அடையிறது, துவாதச பெருவழி அப்படின்னு சைவம் சொல்கிறது. அப்போ அதையெல்லாம் அடைய வேண்டும் என்றால் கீழேருந்து மேலே வரணும் இல்லையா? அந்த 6 நிலைகளில் படிப்படியாக லிஃப்ட்டில் எப்படி மேலே போவோம் நம்ம ஒரு பில்டிங்கில், அப்படி மேலே போகிற மாதிரி ஆன்மா மேலே ஒன்று ஒன்றா படிப்படியாக வரும்பொழுது அந்த நான் முன்னாடியே சொன்னேன், காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம், இந்த 6லேருந்தும் ஆன்மாவை முருகன் தான் போரிட்டு காப்பாற்றுறார். அதனால அவருக்கு பேர் என்ன? போர்க்கடவுள். சங்கிராம சிகாவல சண்முகன் அப்படின்னு பேர். அவரை மாதிரி சிறப்பாக வீரம் கொண்டு போர் புரியக்கூடிய ஆள் இருக்குமா? நமக்கெல்லாம் முருகனை தான் ஆளாக வச்சுருக்கோம் காப்பாற்றுறதுக்கு. அப்போது எப்படி இங்கே பண்ணுறாராம் அவர்? அமரர் இடர் தீர. அமரர்னா யார்? தேவர்கள். இப்போ தேவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் என்ன? தேவர்கள் நிச்சயமாக இறைவனை குறித்து ஸ்மரணம் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பப்போ நமக்கு பிரச்சனை வரும்போது மட்டும் முருகா இப்போ வர நடந்து போவோம், காலில் அடிச்சுட்டோம், அப்பா முருகா ஞான பண்டிதா காப்பாற்றுப்பா சொல்கிறோமா இல்லையா? நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது இந்த இடத்துல அமரர்கள் என்ன பண்ணுவா? தேவர்கள் எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். அது மாதிரி நாம் சிந்திக்கும் பொழுது, அனுதினமும் சிந்திக்கும் பொழுது இடர் தீர நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கலந்து அமரம் புரிந்த எப்படி களைவார்? போரிட்டு களைவார். யார் களைவார்? குமரன். குமரன் என்ன? கூ என்றால் தீவினைகள் என்று பொருள், மரன் என்றால் களையக்கூடிய பண்பு கொண்டவன் என்று பொருள். முன்னாடியே நிமலர்னு பார்த்தோம் இல்லையா? அது மாதிரி குமரன். அது குமரன் அடி நெஞ்சே குறி. நம் மனமாகப்பட்டது முருகனின் திருவடியை அடைய வேண்டும் என்பதையே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு மேலே சொன்ன மாதிரி கந்தசஷ்டி கவசத்தை நாம் பாராயணம் செய்யும் பொழுது, துதித்து நெஞ்சில் நிறுத்தும் பொழுது நிஷ்டையிலே இருக்கக்கூடிய குறிக்கோளாகப்பட்டது இங்கே கைகூடும் என்று அழகாக ஒரே ஒரு காப்பு செய்யுள். அவ்வளோ பெரிய கந்தசஷ்டி கவசம் நமக்கு 6 இருக்குது. அதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி காப்பு செய்யுள்ளையே கேப்சியூல்னு சொல்கிறோம்ல, அவ்வளோ மாத்திரை நிறைய என்ன பண்ணுறா? நிறைய ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி ஒரே ஒரு மாத்திரையாக கையில் கொண்டு வந்து கொடுக்குறாரு இல்லையா? அது மாதிரி நமக்கு காப்பு செய்யுளை கொடுத்துருக்கிறார். இப்போது இந்த போர்க்கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நம்ம எல்லாம் காப்பாற்றுறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? இதை நமக்கு என்ன கேட்பேன் எப்பயுமே? நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும் சுவாமி, நீங்கள் எங்களுக்கு ஏதோ ப்ரூஃப் காமிங்கோ. இப்போ ஒரு சயின்ஸ் ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா ரிசர்ச் பேப்பர் காமிங்கோ, பப்ளிஷ் பண்ணியிருப்பா இல்லையா? ஏதாவது வெளியிட்டிருப்பா, அதை காமிச்சா தான் நாங்கள் நம்புவோம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நமக்கு ஆதாரம் இருக்கா? முருகப்பெருமான் காப்பாற்றக்கூடிய பண்பு கொண்டர் என்பதற்கு ஆதாரம் இருக்கானா? இருக்குது. அதுதான் யார்? அருணகிரிநாதர் தான் நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்திருக்கக்கூடிய வள்ளல் நமக்காக இல்லையா? அவர் என்ன பண்ணியிருக்கார்? இறைவனின் திருவடியை சேர்ந்தவர் அவர் நமக்காக பல பாடல்களை நமக்காக விட்டு சென்றிருக்கிறார். இப்போ ஒருவேளை இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஒருவேளை மீட்டிங் நடுவில் ஸ்டாப் ஆகிடுதுன்னா திருப்பி ஜாயின் பண்ணிங்கோ, சரியா? ஏன்னா ஏதோ இப்போ முடிய போகிறதுங்கிற மாதிரி ஏதோ நோட்டிஃபிகேஷன் வந்தது. ஒருவேளை ஸ்டாப் ஆச்சுன்னா திருப்பி உடனே ஜாயின் பண்ணிங்கோ எல்லாருமே. இதா சாக்குன்னு பயந்து ஓடி போயிட பொருள். நம்மளாம் அழகாக சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மீண்டும் இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த 10 பேரும் தொடர்ந்து கேட்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். இப்போ அடுத்து எங்கே நகர போகிறோம் அப்படின்னா, இந்த முருகனாகப்பட்டவன் நமக்கு அருள் பாலித்திருக்கிறாரா என்பதை நமக்கு ஒரு சான்றாக இங்கே அருணகிரிநாதருடைய ஒரு திருவேங்கட திருப்புகழ். அது பாருங்கோ, திருப்புகழை பாட பாட வாய் மணக்கம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது உங்களுக்காக ஒரு முறை நான் அது 1 நிமிஷம்தான் ஆகும், அதை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்கின்றேன். எவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கோ. எதில் ஆரம்பிக்கிறார்? இப்போ நீங்கள்லாம் இந்த சரவணபவன் 10,008 முறை எழுதியிருக்கீங்க இல்லையா? இதை திருப்புகழில் அருணகிரிநாதரும் ஆரம்பிக்கிறார். அதில் தான் ஆரம்பிக்கிறார்.
525வது திருப்புகழது சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபர சரவண பவநிதி அருமுக குருபக எனவோதி தமிழினில் உருகிய அடிவயல் இடமுறு சரண மரணம் அதை ஒழிவுற சிவமூர தருபணி துளவரம் எமதுயிர் சுகம் பெற அருள்வாயே கருணையை விழிப்பொழி ஒரு தனி முதலென வருகரி திருமுகர் துணைகொள்ளும் இளையவ கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயா கடல் உலகினில் வரும் உயிர் படும் அவதிகள் கலகம் இணையது உல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரி செய்யும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகும் உயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உலவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிரமலம் ஒழிய தினகரன் என வரும் பெருவாழ்வே அரபு அணை மிசைதுயில் அறகிரி நர அரி நெடியவர் மருகன் எனவே வரும் அதிசயம் உடையவர் அமளி விமலி வரை உமையவள் அருளிய முருகோனே. கடைசி பத்தி அதல விதல முதல் கிடுகிடு கிடு என வறுமையில் இனிது ஒளி ஷடுமையில் நடுவுற அழகினுடன் அமரும் அரகர சிவசிவ பெருமாளே. எப்படி போற்றி பாடுகின்றார் பாருங்க. நமக்கு இதை பார்த்து படிப்பதற்கே நாக்கெல்லாம் கிடுகிடுகிடுன்னு ஆறுது நமக்கு. இதை அவர் மனம் வந்து முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுக்கும் பொழுது எவ்வளவு அழகாக உணர்ந்து உணர்ந்து மனம் உருகி உருகி பாடியிருப்பார். இப்போது நீங்கள் எல்லாம் அழகாக இந்த சரவண பவன் எழுதியிருக்கீங்க இல்லையா, இதை சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற திருப்புகழ் தான் இந்த திருவேங்கட திருப்புகழ். இதை நம்ம எப்படி படிக்கணும்னா, எப்படி நம்ம அர்த்தம் புரிஞ்சிக்கணும்னா, இப்போ நான் படிச்சு காமிச்சேன் இல்லையா, இப்படி இல்லாமல் இதற்கு ஒரு பாணி இருக்குது. அந்த பாணியிலேருந்து நம்ம அர்த்தம் புரிஞ்சிக்கணும். ஏன்னா அருணகிரிநாதர் வந்து எப்பொழுதுமே அவர் வந்து கந்தர் அனுபூதியாக இருக்கலாம் அல்லது திருப்புகழாக இருக்கலாம், என்ன பண்ணுவார், எப்போதுமே அறிமுகம் செய்வார். ஏன்னா நாளடைவில் நம்ம பக்தியெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது முருகப்பெருமானையே மறந்து போயிட போகிறோம்னு சொல்லிவிட்டு, முருகப்பெருமான் எங்கிருந்து தோன்றியவன், எப்படிப்பட்ட பண்பு கொண்டவன், அவனை நாம் தொழும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும், அவருக்கு என்னென்ன புகழ்கள்லாம் இருக்கிறது, எப்படி அது அப்படிங்கிறத நமக்கு அழகாக ஒரு ஒரு படம் இருக்குன்னு வைங்களேன். எடுத்த உடனே ஒரு கதாநாயகனை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்படி இசையெல்லாம் போட்டு அப்படி அறிமுக காட்சி ஒன்று இருக்கும் இல்லையா, அது மாதிரி அருணகிரிநாதரும் முருகப்பெருமானை அப்படியே அப்படி அழகாக அறிமுகப்படுத்துவார். ஒரு டைரக்டோரியல் டச் அப்படிம்பாலே ஆங்கிலத்தில், அது மாதிரி அழகாக நமக்கு என்ன பண்ணுவார், நமக்கு அறிமுகம் செய்வார். இப்போ எங்கே இருந்து நம்ம ஆரம்பிக்கிறார் இந்த இடத்த, திரிபுரம் எரி செய்யும் இறையவர் அருளிய. எப்படி எங்கிருந்து வந்தார் முருகப்பெருமான் அப்படின்னா, திரிபுரம் முப்புறம் எரித்த முதல்வன் யார், இங்கே சிவபெருமான் தான் இல்லையா. அவர் அருளிய, அவர் நெற்றிக்கண்ணிலிருந்து ஜோதி பிழம்பாக 6 ஜோதியாக வெளிப்பட்டவர் யார், முருகப்பெருமான். அவர் எங்கெங்கெல்லாம் பாருங்க, எங்கே ஆரம்பிக்கிறார்னா, சரி எங்கேயோ கைலாயத்தில் முருகப்பெருமான் நமக்கெல்லாம் அவதாரம் செய்தார், சரி அதெல்லாம் சரி. இங்கே பூமியில் என்ன சுவாமி, பூமிக்கும் முருகப்பெருமானுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, நம்மெல்லாம் நடந்துன்னு இருக்கோம்ல, இங்கேயும் எங்கேயும் நடக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் முருகப்பெருமான் நடந்திருக்காராம். பாருங்கோ, குமரன் முன்னாடியே பார்த்தோம். யார் இப்போ எடுத்த உடனே அருளிய குமரன். இந்த பேர், அவருக்கு பேர் என்ன, குமரன் சொல்லிட்டார். ஹீரோ பேர் என்ன, குமரன் சொல்லிட்டார். அவர் எங்கே நடந்தாராம், சமரபுரி தணிகையும். இப்போ சமரபுரினா இந்த தேதி நமக்கு திருப்போரூரை குறிக்கிறது. அங்கே தான் என்ன பண்ணார், போருக்கு கிளம்பினார். திருப்போரூர் அதான் சமரபுரி. 2வது தணிகை, திருத்தணியில் முருகப்பெருமான் நடந்திருக்காராம். சமரபுரியில் திருப்போரூரில் முருகப்பெருமான் நடந்திருக்காராம். அது மட்டும் இல்லாமல் மிகும் உயர் சிவகிரியிலும், உயர்ந்த சிவகிரி எல்லா இடத்துலையும் நடந்திருக்காராம். வடமலையிலும் திருவேங்கடத்தில் என்ன பண்ணியிருக்காராம், அவர் உலவிய வடிவேலா. அப்படின்னா அங்கெல்லாம் முருகப்பெருமான் நடந்திருக்காருன்னா, நம்மெல்லாம் அங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ, ஏதோ முருகான்னு ஒரு தரம் சொல்லி நம்ம உள்ள அங்கெல்லாம் போய் அப்போ நீங்கள் இப்போ அர்ச்சனை பண்ணுங்கோ, முடிஞ்சால் அங்கே பிரதட்சணை பண்ணுங்கோ, காவடி எடுங்கோ, அதெல்லாம் அப்புறம். அதற்கு முன்பாக முருகப்பெருமான் திருவடி பட்ட இடத்திற்கே நாம் ஒரு முறையாவது சென்று வர வேண்டாமா? நேரம் என்ன பண்ணணும், கட்டாயமாக நம்ம சென்று வரணும். அப்போது இந்த இடத்துலலாம் முருகப்பெருமானை அப்படி நமக்கு எங்கேருந்து தந்தையார் யார் அப்படின்னு அறிமுகப்படுத்தி எங்கெல்லாம் சென்றிருக்கிறார் முருகப்பெருமான், அங்கெல்லாம் நம்ம எப்போயா நேரம் கிடைக்கும் பொழுது செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் லொக்கேஷனை வந்து நமக்கு சொல்கிறார். இப்போ சமரபுரிக்கு போயிருக்கார், திருத்தணிக்கு போயிருக்கார், திருப்போரூருக்கு போயிருக்கார், சிவகிரிக்கு போயிருக்கார், திருவேங்கட மலைக்கு போயிருக்கார் அப்படின்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அடுத்தது, சரி இங்கெல்லாம் நடந்து போனால் நமக்கு என்ன கிடைக்கும்,
தோணும் இல்லையா நமக்கு உடனே, நமக்கு என்ன சுவாமி, சரி போயிட்டு வந்தோம் சுவாமி, எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, தினமும் ஊனது துதி பரவிய அடியவர். யாரெல்லாம் தினம் மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் யார் ஒருவர் உனது துதியை பாடிக்கொண்டே இருக்கிறாரோ, முருகா 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அடியவர். எப்படி அவர் அடியவர் ஆகிறார்? அது எப்படி இப்போ அடியவர்கள் முருகா என்று சொல்லுவாரா, அல்லது முருகா என்று சொல்லியவர்கள் அடியவர்களாக அப்படி ஆவாளா அப்படின்னா, யார் ஒருவர் முருகான்னு சொல்கிறோம் அவள் தான் ஆவாளாம். ஏன்னா அப்பொழுது தான் பணிவு ஏற்படுமா. பணிவு ஏற்படும் பொழுது, இப்போ முருகப்பெருமான் இப்படி நிற்கிறாருன்னு வைங்கோ, நாம் குனிந்து பணிந்து திருவடியை பற்ற வேண்டும் என்ற பணிவு நம்மிடத்திலே வெளிப்படுமாம். திருவடியை பற்றும் காரணத்தினால்தான் அவருக்கு என்ன பெயர்? அடியவர் என்று பெயர். தினமும் உனது துதி பரவிய அடியவர் 2 இடத்துல வராராம். மனது குடியும் 2. எப்படி? மனதிலே குடியிருப்பாராம். இந்த மனமாகப்பட்டது 2ஆக பிரிக்கப்படுறது. புறத்திலே நமக்கு மனம் இருக்குது, அகத்திலே நமக்கு மனம் இருக்குது. இது 2த்துலேயுமே என்ன பண்ணுவாராம்? முருகன் குடிகொள்ளுவாராம். குடிகொண்டு இரு பொருளிலும் இலகுவ. இப்போ குடிகொண்டார் இல்லையா? குடிகொண்டார் நமக்கு என்ன இருக்குது? வெளியில் இருக்கக்கூடிய செல்வத்திற்கு என்ன பெயர்? பொருட்செல்வம் என்று பெயர் இல்லையா? உள்ளே இருக்கக்கூடிய செல்வத்துக்கு என்ன பெயர்? அருட்செல்வம் என்று பெயர். அப்போது பொருட்செல்வத்திலும் அருட்செல்வத்திலும் நமக்காக முருகப்பெருமான் என்பவர் என்ன பண்ணுவார்? ஆவாகனமாக தோன்றுவார். இப்போ நம்ம இடத்துல ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கோன்னு வைங்களேன். நம்ம எல்லாரும் செல்ஃபோன் வச்சுருக்கோம் கையில். ஒருவேளை அதில் சார்ஜ் இல்லைன்னு வைங்கோ, ஏதாவது பயன் இருக்குமா? அந்த செல்ஃபோன் நமக்கு பயன்பட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை இல்லையா? அது மாதிரி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய பொருளிலே நமக்கு அருள் இல்லை என்றால் என்ன பண்ணும்? நமக்கு அது மருளை மட்டுமே, இருளை மட்டுமே நமக்கு கொடுக்கும். எப்படி சார்ஜ் இல்லாத செல்ஃபோன் பயன்படாதோ, அதுபோல் அருள் இல்லாத பொருளும் நமக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? அனுதினமும் யார் முருகான் பேர் சொல்கிறோமோ, நமக்காக முருகப்பெருமானாகப்பட்டவன் இந்த 2லும் ஆவாகனமாக தோன்றிட்டார். சரி சரி சுவாமி, எல்லாத்துலேயும் முருகப்பெருமான் அருள் வந்துடுத்து. வந்த உடனே என்ன நடக்குமா? திமிர மலமொழிய. திருப்பி வந்துட்டோமா? தெரியறதா? சரி சரி, மக்கள் வரணும். வந்துட்டு வரட்டும், ஒரு நிமிஷம் ஆட்டம். இதுதான் நம்ம நடக்கும்னு எதிர்பார்த்தோம், அதுமாதிரி நடந்துடுது. இப்போ நான் தெரியறேன்னா கேட்குறதா? சரி, இப்போ தொடருவோம். இப்போ எல்லாம் வந்துட்டானே 10 பேர் வந்தாச்சு. சிறப்பு, அழகு. இப்போது இப்படி நாம் அனுதினமும் முருகப்பெருமானின் நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பொருட்செல்வத்திலும் அருட்செல்வத்திலும் முருகப்பெருமான் என்ன பண்ணுறாராம்? ஆவாகனமாக தோன்றுகின்றார்னு பார்த்தோம் இல்லையா? அப்படி தோன்றி நமக்கு என்ன கிடைக்குமா? அப்படி இருக்கும் பொழுது திமிர மலமொழிய தினகரன் என வரும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, கல்வி அப்படின்னு ஒன்று இருக்குது, அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ கல்வின்னு என்னென்னு பாருங்கோ, வெளியே இருந்து உள்ளே செல்வதற்கு கல்வி என்று பெயர். உள்ளிருந்து அந்த கல்வியாகப்பட்டது வெளிப்படுறது இல்லையா, அதற்கு அறிவு என்று பெயர். இப்போ நம்ம பயங்கரமாக புத்தகங்கள்லாம் படிக்கின்றோம், நல்லா தெரிஞ்சுக்கிறோம். எல்லாம் தெரிஞ்சுட்டு ஒன்றுமே பயன்படுத்தலைன்னா யாருக்காவது ஏதாவது புண்ணியம் உண்டா? ஒன்றுமே கிடையாது இல்லையா? அது மாதிரி நாம் வீட்டில் நிறைய பொருட்கள்லாம் வாங்கி எல்லா இடத்துலையும் அடுக்கிட்டோம். எல்லாம் அடுக்கிவிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டோம். ஏதாவது பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? எல்லாமும் இருந்தாலும் கல்வியாகப்பட்டது அங்கங்கே அடுக்கி இருக்கு உள்ளுக்குள்ள. அங்கே வெளிச்சம் என்ற அறிவு இல்லாத பொழுது ஏதாவது பயன்படுமா? நமக்கு தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை. அப்படி திமிர மலமொழிய தினகரன் என வரும் முருகப்பெருமானாகப்பட்டவன் நாம் இருளிலே மருளிலே மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது, எப்படிப்பட்ட இருளில் மாட்டின்னு இருக்கோமா? நாம் மலத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோமாம். அதுலேயும் 3 மலம் பார்த்தோம் இல்லையா? ஆணவம், கண்மம், மாயை. இதில் மிக முக்கியமாக அதுலேயும் பிரதானப்படுத்துகிறாரு பாருங்கோ. அதில் என்னவா? திமிர் எப்படி வரும்? நான் என்ற எண்ணத்தின் வெளிப்பாடு தான் திமிர்
இல்லையா? அப்போ திமிர மலம் ஒழிய நம்மிடத்திலே நான் என்ற எண்ணமாகப்பட்டது என்ன பண்ணுமா? ஒழிந்து போகுமா. எப்பொழுது ஒழிந்து போகுமா? எப்படி இந்த பூமியிலே இருள் சூழ்ந்து இருக்கும் பொழுது அங்கே சூரியனுடைய கதிர்வீச்சு அந்த இடத்திலே வெளிச்சத்தை தருகிறதோ அதுபோல இந்த மனித ஆன்மாவாகப்பட்டது உள்ள வந்து மலத்திலே மூடி இருக்கும் பொழுது அந்த திமிர் நான் என்ற எண்ணம் நம்மை எல்லாம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருளாகப்பட்டது கதிர்வீச்சு போன்று வந்து நம் மனதிலே இருக்கக்கூடியதை களைந்து என்ன பண்ணுமா? நமக்கு மோட்சத்திற்கு வழிவகை செய்யுமா. அப்படி தினகரன் என வரும். அப்படி வந்து என்ன நடக்குமா? பெருவாழ்வே அப்படின்னு அந்த பத்தியிலே முடிக்கின்றார். பெருவாழ்வுனா இப்போ இந்த இடத்துல பெருவாழ்வுன்னு என்ன சுவாமி என்ன இருக்குன்னா மிக முக்கியமான சொல் என்ன தெரியுமா? இதில் வாழ்வு என்பதுதான் மிக முக்கியமான சொல். இப்போ இந்த சத்சங்கத்தில் 10 பேர் இருக்கோம். இந்த 10 பேர்கிட்ட நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா அல்லது பிழைத்து கொண்டிருக்கின்றோமா? இந்த மேற்கத்திய வானிலை பாருங்கோ, மேற்கு நாடுகளில் சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். யாருக்கெல்லாம் திராணி இருக்கிறதோ அவர்கள் மாத்திரமே பிழைக்க முடியும் என்று சொல்லுகின்றார். ஆனால் நம்ம ஊரில் பாருங்கோ, இந்த பாரத பூமியில் பக்தியின் வாயிலாக அனைவருமே வாழ வேண்டும், வாழ்ந்து முருகப்பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்று தான் நமக்கெல்லாம் அருள் பாலிப்பார். ஒன்றும் இல்லை. இப்போ நான் போய் ஒரு பெரியவாட்டை நமஸ்காரம் பண்ணுறோன்னு வைங்களேன், அவள் ஒரு அழகான சொல்லுவா. என்ன தெரியுமா சொல்லுவா? அமோகமாக இரு அப்படின்னு சொல்லுவா. அப்படின்னு என்ன அர்த்தம்? அமோகமாக இருன்னு என்ன அர்த்தம்? அனைத்தும் பெற்று இருன்னு அர்த்தமா? மோகம் என்றால் பிடிப்பு என்று பொருள். அப்போ அமோகம் என்றால் என்ன அர்த்தம்? நீதினா என்ன? ஒரு முறையோடு இருப்பது. அநீதினா என்ன? அதற்கு எதிர்ச்சொல் நமக்கு என்ன தெரியும் இல்லையா? அதுபோல் மோகம்னா என்ன அர்த்தம்? பிடிப்பு என்று அர்த்தம். அதுவே அமோகம்னா என்ன அர்த்தம்? அந்த பிடிப்பை விட்டு இரு. இப்போ பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து நமஸ்காரம் பண்ணால் நம்மை அறியாமலேயே நாம் என்னென்னு வாழ்த்துறோம்? பெரியவாள் என்னென்னு வாழ்த்துறா? அமோகமாக இருன்னு வாழ்த்துறா. அப்போது அனைத்தையும் விட்டால் மட்டும்தான் நாம் வாழ்வை நிறைவடைய முடியும். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? பெருவாழ்வு. நாம் பொருளை பற்றி கொண்டு பிழைத்து கொண்டிருப்பதை விட பொருளை எல்லாம் உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு சாமியாரா போன்னு சொல்லலை. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் சாமியாரா போயிடுங்கோ அல்ல. நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வினைகளையும் நம்ம இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் கணவனாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. இந்த சமூகத்திலே நான் ஒரு வாக்காளனாக இருக்கின்றேன் அப்படின்னு எனக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. இந்த இடத்திலே இப்பொழுது உபன்யாசகனாக இருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஸ்தானம் இருக்குது. அப்போது அந்தந்த ஸ்தானத்திலே நாம் செய்ய வேண்டிய அனைத்து கர்மாக்களையும் நான் தான் செய்கின்றேன் என்ற பற்று இல்லாமல் எப்பொழுது நாம் அதை செய்கிறோமோ அதனால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நான் காரணமில்லை. நான் இங்கே ஆட்டி வைக்கப்படுபவன். இந்த இடத்திலே வந்து இதை செய்ய வேண்டும் என்பது என் கர்மா. அதை முருகப்பெருமான் ஆட்டி வைக்கின்றான் அப்படின்னு முருகப்பெருமான் மீது நாம் எப்பொழுது அந்த பாரத்தை போட்டுட்டு நான் இல்லைப்பா நான் செய்யலை, இப்போ நான் பேசுகிறேன்னு என்ன பண்ண முடியாது, பெருமை அடிச்சுக்க முடியாது. ஒருவேளை இப்போ நான் தப்பாக பேசிட்டேன், அதுக்கு என்ன பண்ண முடியாது, மனம் மறந்த முடியாது. அனைத்தையும் ஆட்டி வைப்பவன் முருகப்பெருமான். உடனே சொல்லிட்டாருப்பா, அதனால் தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் இல்லை, முருகன் தான் பண்ணான், நாங்கள் அப்படி இல்லை. அந்த இடத்திலே நாம் எதையும் பற்றில்லாமல் படிப்படியாக நம்மிடத்திலே குழந்தைகள் இருக்கிறார்களா, நாம் குழந்தைக்கு என்ன பண்ணணும், படித்தே ஆகணும்னு இல்லை, அது பண்ணணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் படிப்பை தர வேண்டியது நம் அனைவரின் கடமை. அவள் ஒழுங்காக படிக்கலை, நன்னா படிக்கிறா அப்படிங்கிற பலனை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல படிப்பை தர வேண்டும் என்பது நம் கடமை. ஐயோ என் புள்ள படிக்கலையே அப்படின்னு புலம்பினா படிச்சிருவாளா? அவள் படிப்பை அவரது கடமையாக எப்பொழுது ஏற்றுக்கொள்ளுகிறாரோ அப்பொழுது அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகருவா. அதுபோல் இந்த பெருவாழ்வு நமக்கு கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? எதனால் இது பெரும் வாழ்வுன்னு சொல்கிறார்? பொருட்செல்வத்திலும் அருட்செல்வத்திலும் முருகப்பெருமானே கலந்திருக்கும் பொழுது அந்த வாழ்க்கை சாதாரண வாழ்வாக இருக்க வாய்ப்பு இருக்குமா? பெரும் வாழ்வாக இருக்கும். அதனால தான் திமிரமல மொழிய தினகரன் என வரும் பெருவாழ்வே அப்படின்னு 2வது பத்தியில் சொல்கிறார். இப்போ 3வது பத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடலாம். ஏறக்குறைய இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் இருக்குது, 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் இருக்குது. நம்ம இன்னும் 2-3 பத்திகள் பார்த்துட்டு ஒரு அழகாக ஒரு சிறுகதை பார்த்துட்டு இந்த உபன்யாசத்தை நம்ம நிறைவு செய்து விடலாம். ஏன்னா அப்பப்போ உங்களுக்கும் ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி நான் சொல்லணும் இல்லையா? நான் பாட்டு பேசிகிட்டே இருக்க நீங்கள் பயந்துடக்கூடாது இல்லை, அதுக்காக. அப்போ 3வது பத்தியில் என்ன வராது பாருங்கோ, அரவு ஆணை முருகப்பெருமானுடைய அதிசயத்தை சொல்கிறார்.
என்ன சிவபெருமானுக்கு மட்டும் இவர் வந்து சொந்தக்காரர் கிடையாது, விஷ்ணு பகவானுக்கும் இவர் தான் சொந்தக்காரர் அப்படிங்கிறதுக்கு பறைசாற்றும் வண்ணமாக அரவு அணை மிசைதுயில் நர அரி நெடியவர் மருகன் எனவ வரும் அதிசயம் உடையவர். அதிசயமான ஆளா யார்? மருமகனா. யாரோட மருமகனா? அந்த பாம்புக்கு மேலே அப்படி படுத்துன்னு இருக்கார் இல்லையா, சைன கோலத்திலே விஷ்ணு பரமாத்மா படுத்துன்னு இருக்கார் இல்லையா, அவருடைய மருமகன். அதிசயம் பொருந்தியவனா. அப்போது நம்ம விஷ்ணு பகவானுக்கும் சொந்தக்காரர், நம்ம சிவபெருமானுக்கும் சொந்தக்காரர். மூன்றாவது வரி என்ன? அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே. அமளி விமலி பறை. இப்போ அமளினா என்ன? இப்போ உமையவள் நமக்கு தெரியும், யார்? தாயார். முன்னாடி தந்தையாரை சொன்னார், எப்படி? திரிபுரம் ஏறி செய்யும் இறையவர் அருளிய குமர அப்படின்னு அங்கே சொன்னார், தந்தையாரை அறிமுகம் செய்தார். இங்கே அடுத்தது மாமாவை அறிமுகம் பண்ணிட்டார். இப்போ திருப்பி அம்மாவை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி? அமளி விமலி பறை உமையவள் அருளிய முருகோனே. முருகன் வந்து எங்கிருந்து வந்தவராம்? ஏன்னா உமையவள் தானே ஒன்று திரட்டினால். 6 முகனும் தனித்தனியாக இருக்கும் பொழுது நமக்கு 6 முகனாக திரட்டி வந்ததுக்கு யார் காரணம்? உமையவள் தானே காரணம். எப்படிப்பட்டவனாம் உமையவள்? அமளி விமலி. இப்போ விமலினா எந்த ஒரு வேலையையும் அது மாதிரி செய்யக்கூடிய. இப்போ கிரமம் என்றால் வினை என்று பொருள். அதுக்கு முன்னாடி வி போட்டேல்னு வைங்களேன், அது விக்ரம அப்படின்னா. விக்ரம்னா மேலான வேலையை செய்யக்கூடியவர். இப்போ விநாயகர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நாயகன் என்றால் என்ன? தலைமை பண்பு கொண்டவர். எதை ஒன்றை செய்ய வேண்டும் என்றாலும் முதலாவது இருக்கக்கூடியது நாயகர். அப்போ விநாயகர்னா என்ன அர்த்தம்? அதில் அந்த தலைவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. இன்னொரு பொருள் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்துல இது மட்டும் பார்த்தால் போகிறோம். அப்போ விமலினா என்ன அர்த்தம்? நம் இடத்திலே இருக்கக்கூடிய அனைத்து பராக்கிரமங்களையும் மிக மேலாக செய்யக்கூடிய. அமளினா என்ன? மலத்தை எல்லாம் கழிக்கக்கூடியவள் என்று பொருள். அப்போது நம் மலத்தை கழித்து நமக்கு அருளை பாலிக்கக்கூடிய உமையவள் அருளிய முருகோனே. இதெல்லாம் சொல்லியாச்சா? இது இல்லாமல் கடைசியாக வரார், அந்த பத்தியை முடிக்கின்றார். எந்த இடத்துல முடிக்கிறார்னா, அதல விதல முதல் கிடு என. இப்போ பாருங்க, நம்ம சாதாரணமாக பெரியவாளாம் சொல்லும் பொழுது 14 லோகங்கள், சத்தியலோகம், மகர்லோகம், தபோலோகம், ஜனோலோகம், சுவர்லோகம், புவர்லோகம், பூலோகம் பாருங்க மேல் லோகத்தில் இருக்குது. மேல் லோகத்தில் முதல் லோகத்தில் நம்மலாம், அதனால தான் சொன்னேன், நம்ம தான் இந்த செல்வமே, நாம் தான் முருகப்பெருமானை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றதுக்கு எடுத்துக்காட்டு எங்கே இருக்குது? பூலோகத்தில் நம்ம இருக்கோம். இப்போ இது மேல் லோகங்கள் 7 இருக்கு இல்லையா? அதல வித்தல சுத்தல தலாதல மகாதல ரசாதல பாதாள அப்படின்னு கீழே 7 லோகங்கள் இருக்கான். இந்த 7 லோகங்கள் இருக்கு இல்லையா கீழே, இங்கே தான் நிறைய அசுரர்கள், காமம் அதிகமாக இருப்பவர்கள், பேராசைக்காரர்கள் இவெல்லாம் இருக்கான்னு நமக்கு புராணங்கள்லாம் சொல்கிறது. அதல விதல முதல் கிடு என. இப்போ முருகப்பெருமான் வந்து மயிலின் மீது அமர்ந்து வரும் பொழுது இந்த அதல விதலை சுதலை அதெல்லாம் சொன்னோம் இல்லையா, 7 கீழ் லோகங்கள், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அசுரர்களும் கிடுன்னு மிரண்டு போய்விடுவாராம். யார் அசுரர்கள்? இப்போ கலியுகத்தில் இருக்கோம் நம்மெல்லாம். எங்கே இருக்கிறார்கள் அசுரர்கள்? நம் மனதிலே இருக்கிறார்கள். ஆசை பாருங்கள், எடுத்தவொடனே நம்ம இந்த இந்த ஈக்குவேஷனை பாருங்களோ, ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி இந்த வரைவை, நமக்கு முன்னாடி ஒரு ஆசை வரும். அந்த ஆசை வந்து நமக்கு நிறைவேறலைன்னு வைங்களேன், அது கோபமாக மாறும். காம குரோத. அடுத்தது லோபம், அதீத பற்றாக மாறும். காம குரோத லோப மோக. அந்த பற்றாகப்பட்டது நாம் வேறு, அந்த பற்று வேறு அப்படின்னு தெரியாமல் நமக்கு ஒன்றரை கலந்துரும். அத்வைத்தம் எப்படி? பின்பக்கம். இப்போ காம குரோத மோக லோபம் பார்த்துட்டோம் இல்லையா? மதம் பிடித்த மாதிரி நடந்து கொள்வோமா. இதை இந்த 5 இருக்கு இல்லையா, மாற்றி நடக்கும். ஆசைப்படுவோம், பேராசைப்படுவோம், பெரும் கோபமாக மாறும். அப்புறம் இது நடந்து கடைசியாக சலிச்சு போயிடுவோமா. சலிச்சு போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம்? மாத்சரியத்துக்கு உள்ளாக்கப்படும். மாத்சரியம் என்ன தெரியுமா? மாத்சரியம் என்றால் பொறாமை என்று பெயர். இருக்கிறதுலையே உச்சக்கட்டமான நமக்கு கெட்டதை வந்து தரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம்னா பொறாமை. ஏன் தெரியுமா பொறாமையை கடைசியாக வச்சுருக்க 6வதாக? ஏன்னா இப்போ நம்ம நடந்து போயின்னு இருக்கோம். நடந்து போகும்போது முட்டியிலே இடிச்சுட்டோன்னு வைங்க. முட்டி வலிக்குமா வலிக்காதா? பயங்கரமாக வலிக்கும். அந்த வலி சரியாக போகிற வரைக்கும் நாம் நல்லபடியாக நடப்போமா, நொண்டி நடப்போமா?
கொஞ்சம் நொண்டி நொண்டி தான் நடப்போம். நம் செயல்முறை என்ன இருக்காது, முழு வீச்சில் நம்மளால் வந்து செயல்பட முடியாமல் நாம் சிரமப்படுவோம் இல்லையா? அதுபோல் நம் கல்வியாகப்பட்டது உள்ளே போய் அறிவாக வெளிப்படுற இடம் இருக்கு இல்லையா? இந்த மாச்சரியமாகப்பட்டது எதற்கு சமம்னா, அறிவிலே நமக்கு வலி ஏற்படும். அந்த அறிவிலே வலி ஏற்படும் பொழுது நம் அறிவாகப்பட்டது நல்ல முறையிலே செயல்பட வாய்ப்பு இருக்கா? அறிவு கெட்டத்தனமாக நடந்துப்போம். அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறார் நமக்கு திருப்புகழ் அருணகிரிநாதர்? அதெல்லாம் இதெல்லாம் முதல் கிடு 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 என அப்படின்னா, நான் முருகா 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 என்று அனுதினமும் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அந்த கீழே இருக்கக்கூடிய 7 லோகத்தில் இருக்கக்கூடிய அசுரர்களே பயந்து போவார்கள் என்றால், நம் மனதிலே இருக்கக்கூடிய இந்த கலியின் 6 புலன்களும் நம்ம விட்டு பயந்து போயிடாதா, விட்டு ஓடி போயிடாதா? அடுத்த எடுத்துக்காட்டு, வரும் மயில் இனிது ஒளிர் ஷடுமயில் நடுபுற அழகினும் அமரும் அரகர சிவசிவ பெருமாளே அப்படின்னு முதல் 5 பத்தியில் முருகப்பெருமான் எப்படிப்பட்டவர், அவர் எங்கு பிறந்தார், மாமா யார், அம்மா யார், அப்பா யார், இதெல்லாம் சொல்லிட்டார் இல்லையா? இதெல்லாம் சொல்லிட்டு அவர் இப்போ இந்த அறிமுகப்படுத்திட்டு இப்போ முருகப்பெருமான்கிட்டே போகிறார். எப்படி தெரியுமா போகிறதுக்கான சாவி என்ன தெரியுமா? எவ்வளவோ பெரிய வீடு இருக்கும், அந்த வீட்டினுடைய வாசலாகப்பட்டது சின்னதாக இருக்கும். கவனித்து பாருங்க இல்லையா? அவ்வளோ பெரிய வாசல் இருக்கும், அந்த வாசலை பூட்டக்கூடிய தாழ்பால் பாருங்க, அதோட சின்னதாக இருக்கும். அந்த தாழ்பாலை விட பூட்டாகப்பட்டது சின்னதாக இருக்கும். அந்த பூட்டை விட சாவியாகப்பட்டது இன்னும் சின்னதாக இருக்கும். அப்படி இந்த மோட்சம்னு பெரும் வீடு இருக்கு இல்லையா? அதற்கான திறவுகோல் தான் என்னது? சரவண பவ என்னும் ஒற்றை சொல். அந்த சரவண பவனா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ சேன பாருங்க, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இது நம்ம இன்னைக்கு சரவண பவ அப்படிங்கிற காரணத்திற்காக இப்படி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சரவண பவனா சேனா சிவபெருமானுடைய மகன் என்று பொருள். இப்போ ரேனா ரகசியங்களுக்கெல்லாம் ஆதாரமானவன் என்று பொருள். வேண வெற்றியின் ரூபமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். இருக்கு இல்லையா, 3 சுழினே, அது மயில் வாகனன், மயிலின் மீது அமர்ந்து வரக்கூடியவன் என்று பொருள். பனா மலம் மற்றவன், பரிசுத்தமானவன். பனா பரிசுத்தமானவன் என்று பொருள். கடைசியாக வேணா என்ன அர்த்தம்? சிவபெருமானின் மகனாக இருக்கக்கூடிய, ரகசியங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய, வெற்றியின் ரூபமாக திகழக்கூடிய, மயிலின் மீது பவனியிலே வரக்கூடிய பரிசுத்தமான வடிவேலன் என்று பொருள். ஏன் வடிவேலன்னு சொல்கிறார் வேணா இந்த இடத்துலனா? வேல் இருக்கு இல்லையா, வேல் என்பது பாருங்கோ ஞானத்தின் ரூபமாக விளங்கக்கூடியது. ஞானமாகப்பட்டது எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கும். ஞானமாகப்பட்டது அகண்டு இருக்கும். ஞானமாகப்பட்டது ஆழமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு ஞானம்னே பேர் இல்லையா? அப்போது வடிவேலன்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் ஞானத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற பொருள் இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல முருகனை அடைய வேண்டும் என்றால் அத்துணை பெரிய வீட்டிற்கு உள்ளே போகணும் அப்படின்னா, எப்படி பூட்டை திறக்கும் சாவி எவ்வளவு சிறியதோ அப்படி அந்த சிறிய சரவண பவ அப்படிங்கிற சொல்ல வைத்து எப்படி ஆரம்பிக்கிறார்? சரவண பவநிதி அருமுக குருபர அப்படின்னு 3 முறை அவரே என்ன பண்ணிட்டார்? ஸ்மரணித்து எழுதுவதற்கு துவங்கிவிட்டார். அவர் அடியெடுத்து கொடுத்தார். எப்படி முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு முத்து என்று அடியெடுத்து கொடுத்தவுடனே திருப்புகழ் கிடைத்ததோ, அதுபோல இந்த திருவேங்கட திருப்புகழிலே அருணகிரிநாதர் சரவணபவ என்று நமக்கெல்லாம் அடியெடுத்து கொடுக்கும் பொழுது நம்மால் திருப்புகழ் இயற்ற முடியாமல் போகலாம். ஆனால் சரவணபவ என்னும் சொல்லை நம்மால் என்ன பண்ணலாம்? எழுதி 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 இந்த புறத்திலே இருக்கக்கூடிய பல தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். எப்பொழுது அதை நாம் பூர்த்தி செய்கின்றோமோ அப்பொழுது அகமாகப்பட்டது பற்றை விட்டு விட்டு வெளியே வரும். அவ்வளோ அழகான, அதான் அந்த 3 முறை சொல்லிட்டு அடுத்த 3 பத்தி இருக்கு. அதோட இந்த திருப்புகழை அவர் நிறைவு செய்கின்றார். எப்படி எங்கே பாருங்கோ, என ஓதி இப்போ சரவணபவன் நீங்கள் 10,008 முறை எழுதும்பொழுது மனசை சொல்லிண்டே எழுதியிருப்பேன் இல்லையா? அப்படி எழுதும் பொழுது தமிழினில் உருகிய அடியவள் இடமொரு சனன மனன மதை ஒழிவுற சிவம் பெற சொல்லிட்டார். ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டையும் உடச்சி நமக்காக கையிலே கொடுத்து விட்டார். தமிழில் இருக்குமா பாருங்க. சரவணபவ என்பது அந்த தர்ப பொய்கையில் என்ன பண்ணவர்? சரண என்ன? தர்பம், தர்பை அப்படின்னு பேர். வனம்னா என்ன? காடு, தர்பக்காடு. பவம்னா என்ன? தோன்றியவர் என்று பொருள். அப்போ சரவணபவனா என்ன? முருகப்பெருமானுடைய வேறு சொல் தான் சரவணபவனா.
அப்படி தமிழிலே நாம் உருகிய அடியவள் இடமுறு. அப்படி தமிழில் உருகி 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 யாரெல்லாம் இந்த சொல்லை சொல்லுகின்றாரோ என்று ஓதுகின்றாரோ, ஜனன மனனம் அதை அழிவுற. இந்த சம்சார கடலை மாட்டின்னு இருக்கோம்ல, இரவு பகல், பகல் விடியறது திருப்பி இரவாயிடுறது, பகல் விடியறது இரவாயிடுறது. நாம் என்ன பண்ணுறோம்? நம் கர்மாவை செய்து 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 அசந்து போயிடுறோமா. இது பாருங்கோ, அசதி என்பது 3ஆக பிரிக்கப்படுகிறது. களைப்பு 3 களைப்பாக பிரிக்கப்படுது. அசதினா களைப்புன்னு அர்த்தம். அதாவது உடல் களைப்பு, 2வது உள்ள களைப்பு, 3வது உயிர் களைப்பு. இப்போ உடல் களைப்புனா நமக்கு என்னன்னு தெரியும். அனுதினமும் வேலை செஞ்சுட்டே இருப்போம், கடைசியாக அபாடா என்னடா இவ்வளோ உடம்பு சோர்வாக இருக்கே அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ மனக்களைப்புனா, உள்ளக்களைப்புனா என்ன? ஏதோ பல விஷயங்களை குறித்து சிந்தித்து 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 திடீர்னு நமக்கு ஒரு பணம் கிடைத்து விட என்ன பண்ணுவோம்? இவனு குதிப்போம், பணம் கிடைத்து விட்டது. அந்த பணம் போச்சுன்னா ஐயோ பணம் போயிடுத்தே அப்படின்னு புலம்புவோம். அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? சோர்வடையும். அதுபோல இந்த உயிராகப்பட்டதும் சோர்வடையுமாம், களைப்படையுமா. எப்படி? புண்ணியங்கள் செய்து 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 மீண்டும் பிறந்து அந்த பலனை அனுபவிக்குமாம். அதுபோல பாவங்கள் செய்து 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 மீண்டும் பிறந்து அது அனுபவிக்குமாம். அப்போது இந்த உயிர்களைப்பும் ஏற்படுமாம். இந்த உயிர்களைப்பிலிருந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இப்போ தமிழர் பண்பு என்ன? யாராவது ஒருத்தர் வந்தால், வீட்டுக்கு வந்தால் அவரை விருந்தோம்பல் செய்து என்ன பண்ணுவோம்? நம்ம அவர் இளைப்பாறுவதற்கு தண்ணி கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி முருகப்பெருமான் இந்த உயிராகப்பட்டது களைந்து களைந்து களைப்படைந்திருக்கு இல்லையா? சரண மனத்திலிருந்து, அதிலிருந்து அதை ஒழிவுற நமக்கு களைப்பு தீருவதற்கு எப்படி நீர் கிடைக்கிறதோ உடலுக்கு, அதுபோல முருகப்பெருமானுடைய அருளாகப்பட்டது சிவமுற தருபினி துளவாரம் எமதுயிர் சுகம் பெற. அதான் சொன்ன பாருங்க, எமதுயிர் சுகம் பெற வந்துட்டார். கடைசியாக வந்துட்டு அந்த இடத்துல நம் உயிராகப்பட்டது களைப்பு தீர்ந்து அங்கே நமக்கு சுகம் உச்சகட்டமாக கிடைக்குமாம். எப்படி கிடைக்குமாம்? அருள்வாயே முருகா, உனது அருளின் வாயிலாக எங்களுக்கு இது அனைத்தும் கிடைக்குமே அப்படின்னு சொல்கிறார். கடைசி 2 பத்தி முருகப்பெருமான் பாருங்கோ, கருணாநிதி இல்லையா முருகப்பெருமான்? கருணையே விழிப்பொழி ஒரு தனி முதலென வரு கரி திருமுகர் துணைகோளும் இளையவ. இப்போ இன்னொன்று பாருங்க, இப்போ நமக்கு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸ்டார்டிங் ட்ரபிள் சுவாமி, நான் அண்ணா எல்லா வேலையும் பார்ப்பேன், ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா, கொஞ்சம் எங்களை முடுக்கி விடணும், கொஞ்சம் முடுக்கி விட்டா தான் நம்ம கொஞ்சம் வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த முடுக்கி விடுறதுக்கு யார் மிக அவசியமானவர்? விநாயகப் பெருமான் தான் ரொம்ப அவசியமானவர். ஏன்? நாம் எதை ஒன்றும் துவங்கும் பொழுதும் முருகா காப்பாற்றுன்னு சொல்ல போகிறோம் இல்லைங்களே, விநாயகப் பெருமானை நினச்சிட்டு தானே என்ன பண்ணுவோம்? நம்ம எந்த ஒரு சங்கல்பத்தையும் நாம் துவங்குவோம் இல்லையா? அதுக்கு எடுத்துக்காட்டிங்க சொல்கிறார். எப்படிப்பட்டவராம் முருகப்பெருமான்? இளையவரான். யாருலேருந்து இளையவர்? நம்ம விநாயகப் பெருமான்லேருந்து இளையவரான். எப்படி முழு முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயகப் பெருமானின் ரூபத்தை கொண்டவரும் முருகப்பெருமானா பாருங்க. அப்போ முருகா அப்படின்னு சொன்னாலே போதுமானது. நாம் துவங்கக்கூடிய வேலையாகப்பட்டது எந்த வித இடர்பாடும் இல்லாமல் முழுமையாக துவங்க முடியும். துவங்கி என்ன பண்ணுவோமா? கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற. இப்படி இருக்கார் இல்லையா முருகப்பெருமான், எந்தவித தங்கு தடை இல்லாமல். அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இருக்கிறதுலையே அழகு எது தெரியுமா? முருகனுக்கோ அல்லது எந்த சுவாமிக்கும் பூமாலைகள் சாற்றுவது அன்றைய தினமே வாடிவிடும். ஆனால் அங்கே நாம் பாமாலைகள் சாற்றும் பொழுது இந்த திருப்புகழை நமக்கு அருணகிரிநாத பெருமான் பாடி எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிறது? 4-5 நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஆறுது இல்லையா? இன்றைக்கும் வாடாமல் என்ன இருக்குது? நமக்கு நறுமணத்தை கமிழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நாமும் என்ன பண்ணுவோமா? முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமானின் ரூபமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை முருகா என்று சொல்லும் பொழுது கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள்நேய காத்துன்னு இருக்காராம். அருளோட யாராவது பூமாலைகள் சாற்ற வேண்டும், அதை பாமாலைகளாக பாடிவிட மாட்டார்களா என்று அவர்களுக்கு அருள்பாலித்து விட மாட்டோமா அப்படின்னு முருகப்பெருமான் நேயத்தோட காத்துன்னு இருக்காராம். கடைசி பத்தி அப்படி காத்துன்னு இருக்காரு இல்லையா? அப்படிப்பட்ட அருள் எப்படிப்பா எனக்கு கிடைக்கும்னு மன்றாடி வேண்டுகின்றார். எப்படி பாருங்கோ, கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள். இப்போ எப்படி கடல் சூழ்ந்திருக்குன்னு வைங்களேன், கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள்னா என்ன?
இப்போ கடல் சூழ்ந்து இருக்குன்னா நம்மளால் வெளில போய் ஏதாவது வேலை பண்ண முடியுமா? ஒரு படகு பண்ணணும், இல்லை ஒரு ஏரோப்ளேன் பண்ணணும். அந்த ஏரோப்ளேன்லாம் நமக்கு எல்லாம் நல்லபடியாக வேலை செய்யணும்னா அதுக்கு எனர்ஜி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும். நிறைய நம்ம கன்வென்ஷனல் எனர்ஜி, நான் கன்வென்ஷனல், அப்போ பேட்ரி, அப்படின்னு நம்ம ஹைட்ரஜன், ஹைட்ரோ ஃபியூவல் நிறைய நம்ம என்ன பண்ணுறோம், கண்டுபிடிச்சி அதுக்கு பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லையா? அதுவே நமக்கு ஒரு பெரும் வேலையாக இருக்கும். அப்படி நம்ம இந்த பூமியில் வாழறதுக்கே இத்தனை அவதிகள் படுறோமே, அப்போது இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த சம்சார கடல்ல, உலகமாகப்பட்டது நீரில் மாட்டின்னு இருக்கிற மாதிரி இந்த ஆன்மாவாகப்பட்டது சம்சார கடல்ல மாட்டின்னு இருக்கான். அப்படி கலகம் இணையது உல கழியவும் நிலை பெற. எவ்வளவு அழகான சொல் பாருங்க. நிலைனா என்ன? இந்த ஃப்ளாட் லைன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாள், நேர்கோடு. இப்போ மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டு 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 வரும்பொழுது நமக்கு அப்பாடான்னு இருக்கும். அதுவே எந்த விதமான மனமாகப்பட்டது எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் ஒரு சேர அழகாக இருக்கும் பொழுது எவ்வளவு மனமாகப்பட்டது நிம்மதியாக இருக்கும். அப்படி நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே. எப்பா முருகா, உன் திருவடி நிழலை நான் திருவடியை பற்றி உனது நிழலிலே நான் இருக்கும் பொழுது என் மனமாகப்பட்டது இப்படி நிலை பெறுமே. அந்த நாளும் என்னாலோ, எப்பொழுது எனக்கு நீ அருள் பாலிக்க போறியோ அப்படின்னு முருகப்பெருமானிடத்திலே திருப்புகழின் வாயிலாக அருணகிரிநாத பெருமான் மன்றாடி அழகாக திருப்புகழை பாடியிருக்கின்றார். நம்மெல்லாம் இன்றைக்கு இந்த தருணத்தில் இந்த முருகப்பெருமான் குறித்து இருக்கக்கூடிய திருப்புகழை நாம் இன்று அனுஷ்டிக்க நமக்கெல்லாம் அருள்பாலித்த அருணகிரிநாதரின் திருவடியை நாம் போற்ற வேண்டும். ஒரு தலைப்பு இருக்கு இல்லையா இன்றைக்கி பேசுகிறதுக்கு? இல்லைன்னா ஜி டிவியில் என்ன வந்தது, சன் டிவியில் என்ன வந்தது, இல்லை அந்த இடத்திலே அரசியல் பிரமுகர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், அதுவா எவ்வளோ பேசலாமே. அப்படிலாம் இல்லாமல் மனதை அமைதிப்படுத்தும் விண்ணமாக நமக்கு திருப்புகழை அருளி இருக்கிறார். பாருங்க, இப்போ நம்ம 2 பாகமாக நாம் இந்த உபன்யாசத்தை அனுஷ்டித்தோம். முதலாவதாக இந்த கந்தசஷ்டி கவசமாகப்பட்டது நமக்கு முருகப்பெருமான் போர் செய்வதற்கு கவசம் அவசியமாக இருப்பது போன்று நமக்கு இந்த புற உலகத்திலே ஆசைகளை பொறுமையாக ஒன்றொன்றாக அனுபவித்து விடுவதற்கு இந்த கந்தசஷ்டி கவசமாகப்பட்டது நமக்கு உதவி புரிகிறது அப்படின்னு பார்த்தோம். அப்படி புரிந்து அதெல்லாம் நமக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய அருணகிரிநாதர் பாடிய ஒரு பாடலின் விளக்கத்தை பார்த்தோம். இப்போ ஏறக்குறைய நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஏன்னா சுவாமி நமக்கு கிருஷ்ணன் சுவாமி நமக்கு 1 மணி நேரம்னு சொன்னார். அடுத்து ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 5 நிமிடங்களோட நம்ம இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பாருங்க, நாம் ஒரு சிறுகதையோட இதை நிறைவு செய்யலாம். இது நீங்கள் இந்த கதையை வெவ்வேறு விதங்களாக வெவ்வேறு மக்கள் சொல்லி கேட்டு இருக்கலாம், தப்பு இல்லை. நான் என்னோட பாணியில் உங்களுக்காக நான் சொல்லுகின்றேன். நல்லா இருக்கும் இந்த கதை, கேளுங்க. ஒரு சமயம் என்ன ஆச்சு, ஒரு குடும்பம் முதல் முறையாக ஏரோப்ளைனில் போகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன். அதனால் ஒரு ஏரோப்ளைன் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஏரோப்ளைனில் முதல்ல என்ன பண்ணுறா, ஒரு குடும்பம் ஒரு குடும்பத் தலைவர், அவள் மனைவி, அவள் பசங்க, அவளோட பேர பசங்க அப்படி அழிச்சுண்டு போகிறார். இப்போ அவள் ரொம்ப மிரட்சியாக இருக்குது. ஆஹா, எவ்வளோ நல்லா இருக்குது மேலே ஏரோப்ளைனில் பறக்கிறதுக்கு அப்படின்னு மேலே பறந்து கொண்டு இருக்கிறார்கள். பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு கிட்டு அந்த ஏரோப்ளைன் ஆடுறது. பாருங்க, பஸ்ஸு ஏதாவது பிரச்சனை பண்ணிதுன்னு வைங்களா, நம்ம டபக்குன்னு எகிரியாவது குதிக்கலாம். இப்போ கடலில் ஏதாவது கப்பலில் போகும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட குதிச்சு நீந்தி தப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஏரோப்ளைனில் ஏதாவது பிரச்சனைனா நம்மளால் ஏதாவது பண்ண முடியும். ஜன்னலாவது காற்று வாங்க திறக்க முடியுமா? திறக்க முடியாது. இவெல்லாம் உயிரை கையில் பிடிச்சிட்டு அப்பா முருகா 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 முருகான்னு பயங்கரமாக கத்துறா, பயப்படுறா, தாங்க முடியல. இறைவன் எல்லாம் என்னென்ன இறைவனை தெரியுமோ அவருக்கெல்லாம் எல்லாம் சிவாய நம, ஓம் நமோ நாராயணாய, முருகா எல்லாம் அந்த குடும்பம் முதல்ல போகிறா இல்லையா, பயங்கரமாக கூச்சல் போடுறா. அப்படி கிடுக்கிடுன்னு ஆடும் பொழுது அங்கே ஒரு சிறுமி இருக்கா, ஒரு 10 வயதுன்னு வச்சுப்போமே. அவள் பாருங்கோ, அவளுக்கு எந்த விதமான சஞ்சலமும் இல்லை. அவள் என்ன பண்ணுறா, அழகாக அமைந்து ஆனந்தமாக அப்படி உட்கார்ந்துட்டு வரா. பாருங்க, இதான் நடுநிலையான மனம். நம்ம என்ன பார்த்தோம், நிலை பெறன்னு ஒரு சொல் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி அந்த சிறுமிக்கு எந்த விதமான மனசஞ்சலமும் இல்லை, பயமும் இல்லை, பெரிய ஆனந்தமும் இல்லை அவளுக்கு. அவள் அமைதியாக அமர்ந்து வருகிறாள். இதை அந்த குடும்பத் தலைவன் பார்க்குறார். இப்போ அந்த ஏரோப்ளைனில் போகும்போது எல்லாருமே பயப்படுறா. பயம் இருக்கத்தானே செய்யும், யாருக்காவது உயிர் பயம் இருக்கும்ல. ஆனால் அந்த சிறுமி மாத்திரம் பாருங்க அமைதியாக அமர்ந்திருக்கிறாள். அவன் சரி எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த இடத்துலையும் பாருங்க அவருக்கு ஒரு ஐயம், ஒரு சந்தேகம்.
கொஞ்ச நேரம் கிடுகிடுன்னு ஆடித்து அப்புறம் எல்லாம் சரியாகி திருப்பி அமைதியான நிலைமைக்கு அந்த ஏரோப்ளைன் வந்துடுது, வானபூர்தி வந்துடுது. திருப்பி ஒரு அமைதியான நிலைமை வந்த உடனே சீட் பெல்ட்டை கழட்டலாம் அப்படின்னு மேலே ஒரு சிம்பிள் போட்டுவிட்டேன். இந்த குடும்பத் தலைவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து அந்த ஐயம் சந்தேகம் இப்போ தாங்கலை, கிடுகிடுன்னு கிளம்பி அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டார். அம்மா நீ யாருமா நீனு, இப்படி வந்து இவ்வளவு பெரிய ஏரோப்ளைன்லாம் பயங்கரமாக ஆடுறது, நான் வயதில் மூத்தவன், என் தைரியசாலின்னு பேர், நான் முதல் முறை பிரயாணம் பண்ணுறேன் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் கூட உயிரின் மீது பயம் இருக்கும் காரணத்தினாலே நான் இப்படி பயந்தேனே, என் குடும்பத்தில் எல்லாரும் பயந்தா, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பிரயாணிகளும் பயணிகளும் பயந்தார்களே, நீ மட்டும் எப்படிம்மா பயப்படாமல் வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த சிறுமி ஒரு பதில் சொன்ன பாருங்கோ, நம் வாழ்க்கை பாடத்திற்கான பதில். அந்த சிறுமி சொன்ன பதில் என்ன தெரியுமா சொன்னா, நம்ம வணக்கம் ஐயா, அது வேற ஒன்றும் இல்லை, இந்த வண்டியை இந்த ஏரோப்ளைனை ஓட்டக்கூடிய பைலட் இருக்கார்ல, அவர் என் தந்தை, என் தந்தையாகப்பட்டவர் ஒரு பொழுதும் என்னை கொண்டு போய் கீழே தள்ளிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால் என் தந்தையின் மீது நான் நம்பிக்கை கொண்ட காரணத்தினாலே இந்த பயணத்திலே எந்த விதமான சஞ்சலம் ஏற்பட்டாலும் எனக்கு அது பயத்தை தரவில்லை அப்படின்னு அந்த சிறுமி சொன்னாலாம். இது நமக்கு தரக்கூடிய வாழ்க்கை பாடம் என்ன? இந்த வாழ்க்கையை நடத்தக்கூடியது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானை தலைவனாக கொண்ட நாம் அனைவரும் அந்த முருகப்பெருமானின் மீது நாம் எப்பொழுது நம்பிக்கையை முழுமையாக 100 விழுக்காடும் எப்பொழுது வைக்கின்றோமோ அப்பொழுது வாழ்விலே ஏற்படக்கூடிய எந்த விதமான சஞ்சலங்களும் நம்மை ஒன்றும் செய்யவே முடியாது. ஏன்? அதற்கெல்லாம் காப்பு சொய்யலாக கந்தசஷ்டி கவசம் இருக்குது, அது சொல்ல முடியலையா? சரவணபவ 6 எழுத்து, அதையும் சொல்ல முடியலையா? முருகா என்னும் 3 சொல், 3 எழுத்து கொண்ட ஒரு சொல். அதை நாம் தெரிந்து புரிந்து உணர்ந்து நாம் எப்பொழுது சொல்லுகின்றோமோ அத்வைத்த நிலையை அடைய முடியும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த ஆறுமுகனே ஆதாரம் அப்படிங்கிற தலைப்பை நாம் இவ்வளவு நேரமும் அழகாக சிந்தித்தோம். இந்த இடத்திலே நாம் இந்த உபன்யாசத்தை ஒரே ஒரு செய்தியோட நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகின்றேன். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இந்த இரண்டையும் களைய வல்லது முருகனின் அருள். அந்த முருகனின் அருளாகப்பட்டது குருவின் அருளோடு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தருணத்திலே இந்த உபன்யாசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.